வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தண்டனையின்மை சுழற்சிகளிலிருந்து மீளும் சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் கருத்து. மனித உரிமை மீறல்களை விசாரிப்பதற்கான எந்த ஒரு வெளிப்புற தலையீட்டையும் இலங்கை நிராகரிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சி எதிர்க்கட்சிகளுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை செயல்படுத்தவும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதற்கும் தீர்மானித்துள்ளதாக வஜ்ர அபிவர்த்தன சுட்டிக்காட்டு. கடந்த கால அரசாங்கங்களில் அமைச்சர்கள் உட்பட ஆட்சியாளர்கள் போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் குற்ற செயல்களை கவனிக்காமல் அலட்சியமாக இருந்ததாக அமைச்சர் நலிந்த ஜாதிச விமர்சனம். தொடர்வது விரிவான செய்திகள். பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த வன்முறை மற்றும் தண்டனையின்மை சுழற்சிகளிலிருந்து மீள்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் ஆரம்பமாகியுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான அறிக்கையினை சமர்ப்பித்து உரையாற்றும் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். மாற்றத்தக்க சீர்திருத்தம், பொறுப்பு கூறல், உண்மை மற்றும் நீதி ஆகியவற்றுக்காக நாடு முழுவதிலுமிருந்தும் அரசாங்கத்திற்கு தெளிவான ஆணை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே அண்மையில் தாம் இலங்கைக்கு விஜயம் செய்த போது நாட்டின் மிக நீண்டகால பிரச்சனைகளுக்கு புதிய திசை நோக்கிய பயணத்திற்கு அந்த நாட்டின் தலைமை உறுதியளித்துள்ளதாகவும் வோல்கர் டர்க் கூறினார். இந்த நிலையில் புதிய அணுகுமுறை ஒத்திசைவானதும் காலக்கெடுவை வழங்கக்கூடியதாகவும் அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பொறுப்பு கூறல், நீதியை வழங்குதல் நீண்ட காலமாக இலங்கை மக்கள் அனுபவித்து வரும் அரசியல் ரீதியான பாகுபாடுகள் மற்றும் பிரிவினையை நீக்குதல் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் புலிகளுடனான உள்நாட்டு போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இந்த ஒரு வெளிப்புற தலையீடு அல்லது சர்வதேச விசாரணைகளையும் இலங்கை ஏற்காது. உள்நாட்டு பொறிமுறையின் வாயிலாகவே பொறுப்புக்கூறல் நடைமுறைகள் முன்னெடுக்கப்படும் என்றார். ஜெனீவாவில் இன்று ஆரம்பமான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இலங்கை குறித்து தனது அறிக்கையை சமர்ப்பித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர், தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அனைத்து இலங்கையர்களின் பாதுகாப்பு மற்றும் செழிப்பை உறுதி செய்வதற்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். புதிய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முன்னேற்றத்தை அங்கீகரிக்குமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவையிடம் அவர் கூறியதோடு நிர்வாகம் வழங்கியுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக இலங்கைக்கு மேலும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மறுபுறம் தனது அறிக்கையில் வோல்கர் டர்க் நீதி வழங்கல், சட்டத்தின் பாகுபாடற்ற நிர்வாகம் மற்றும் பிளவுபடுத்தும் அரசியலை ஒழித்தல் ஆகியவற்றில் இலங்கை அரசு உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். மேலும் உள்நாட்டு போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்களையும் துஷ்பிரயோகங்களையும் வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதோடு அரசின் பொறுப்பையும் புலிகள் அமைப்புடனான அரசு சாரா ஆயுத குழுக்களின் பொறுப்பையும் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். அத்தோடு மனித உரிமை மீறல்கள் தொடர்பான வழக்குகளை கையாள சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அடிப்படையில் சுயாதீன விசாரணை குழுவின் கீழ் செயல்படும் நீதித்துறை பொறுமுறை ஒன்றை நிறுவுமாறும் அவர் பரிந்துரைத்துள்ளார். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை மீட்டல், பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்தல், நீண்ட காலமாக அதன் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவித்தல் ஆகியவற்றையும் பரிந்துரைகளில் இடம்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறையின் மறுசீரமைப்பு, அரசியலமைப்பு, சட்ட மற்றும் நிறுவன மட்டங்களில் பரவலான மாற்றங்களை மேற்கொள்வது அவசியம் என்றும் அறிக்கை வலியுறுத்துகின்றது. இந்த அறிக்கை ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அண்மையில் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அரசாங்க அதிகாரிகள், சிவில் சமூகம், மத தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடன் நடத்திய கலந்துரையாடல்களின் அடிப்படையில் வெளியிடப்பட்டது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் ஆரம்பமாகி வரும் அக்டோபர் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி எதிர்க்கட்சிகளோடு நடைபெற்ற கலந்துரையாடல்களில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கும் இதனுடன் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியோடு வெளிப்படையாக இணைந்து செயல்படுவதற்கும் தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விளக்கமளித்த அவர், ஆரம்ப கலந்துரையாடல்களில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகளுடன் தொடர்ந்து கலந்துரையாடல்களை முன்னெடுக்க ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து செயல்பட ஒரு குழுவை அல்லது அதற்கு இணையான ஒரு நடைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும் என்றார். பொது பிரச்சனைகள் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி முன்னர் பலமுறை எதிர்க்கட்சிகளுடன் கலந்துரையாடியிருந்ததை நினைவூட்டிய அவர், அந்த கலந்துரையாடல்களில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை இப்போது நடைமுறைப்படுத்துவதே முக்கிய நோக்கம் என்றும் கூறியுள்ளார். நாட்டின் தற்போதைய சூழலில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய காலம் வந்துள்ளது. அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். எமது எதிர்பார்ப்பு அனைவரும் ஒருங்கிணைந்து நாட்டின் நலனுக்காக செயல்படுவதே என்று வஜ்ர அபிவர்த்தன வலியுறுத்தினார்.
ஐஸ்ரக போதைப்பொருள் உற்பத்திக்காக 2 மூலப்பொருட்கள் கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் இதனுடன் தொடர்புடைய கேள்விக்குரிய உண்மைகளை அரசாங்கம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்றத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். 2 கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து எவ்வாறு வெளியேறின என்பதுதான் முதன்மையான கேள்வி என்றும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் போதைப்பொருள் பரவல் தொடர்பாக இடையறாத தகவல்களை வழங்கி வரும் நிலையில் இந்த 2 கொள்கலன்கள் குறித்து அவர்கள் முன்கூட்டியே எச்சரித்திருந்தனவா என்பதனை அறிய வேண்டியது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார். அந்த தகவல் எப்போது கிடைத்தது, யார் விசாரணை நடத்தியது, விசாரணைகள் நடைபெற்ற நேரத்தில் இந்த மூலப்பொருட்கள் கொள்வனங்கள் விடுவிக்கப்பட்டனவா என்பதற்கான தெளிவான பதில்களை அரசாங்கம் அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருந்தால் அதில் ஈடுபட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் பற்றிய உண்மையை வெளிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் சஜித் பிரேமதாச கூறினார். சமீபத்தில் சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் இதுவும் ஒன்றா என்பதையும் பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். போதைப்பொருள் மூலப்பொருள் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் குறித்து முழு தகவல்களையும் அரசாங்கம் நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதே தமது கோரிக்கை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெளிவுபடுத்தியுள்ளார். ஐஸ்தை அணைக்க பயன்படுத்தப்பட்ட ரசாயனங்கள் கொண்டுவரப்பட்டவை தொடர்பாக சில புகைப்படங்களை காட்டி பிரதியமைச்சர் சுனில் வட்டகல வெளியிட்ட கருத்துக்கள் விசாரணை அதிகாரிகளை அவமதிக்கும் விதமாக உள்ளது என்று மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். மொட்டு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்த கருத்தை கடுமையாக எதிர்த்துள்ளார். அவரின் கூற்றுக்கள் எந்தவித ஆதாரங்களும் இல்லாத அரசியல் நோக்கமுடையவை. அரசியலில் ஈடுபடுவோரின் பின்னணியை முன்கூட்டியே ஆராய்ச்சி செய்து கட்சியில் சேர்ப்பது அவசாத்தியமில்லை. உள்ளூராட்சி தேர்தலுக்காக எமது கட்சி 9,000 பேரை வேட்பாளர்களாக நிறுத்தியது. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரிப்பது இயலாத ஒன்று. எனினும் சம்பவம் நடந்த உடனேயே அந்த நபர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எமது கட்சி இதுபோன்ற செயல்களை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை, எதிர்காலத்திலும் காப்பாற்றப் போவதில்லை என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் ஈஸ்டர் தாக்குதலில் சம்பந்தப்பட்ட இப்ராஹிம் மற்றும் அவரது 2 மகன்கள் தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்டு உயிரிழந்ததாக நினைவூட்டிய அவர் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இடம்பெற்றிருந்தார். இதுவும் அதே போன்ற நிகழ்வாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து இந்த விடயத்தில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவும் இதே கருத்தையே முன்வைத்திருந்தார். எனவே ஜனாதிபதியை பிரதியமைச்சர் சுனில் வட்டகலவிடமிருந்து இதற்கான விளக்கத்தை கூற வேண்டும் என்று சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசாங்கங்களில் அமைச்சர்கள் உட்பட ஆட்சியாளர்கள் போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் அதனோடு தொடர்புடைய குற்றச் செயல்களை கவனிக்காமல் அலட்சியமாக இருந்ததோடு தற்போது சில ஆட்சியாளர்கள் இத்தகைய செயல்களில் நேரடியாக தொடர்பு பட்டிருந்தது வெளிப்படையாகியுள்ளது என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். கொழும்பில் திங்கட்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் நாட்டின் பல்வேறு இடங்களில் போதைப்பொருள் உற்பத்தி நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டவை தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அவர் தொடர்ந்து கூறுகையில், மீட்கப்பட்ட போதைப் பொருட்களை சார்ந்து குற்றப்புலனாய்வு பிரிவும் ரசாயன பிரிவும் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குற்ற செயல்களை